ஏபிசி மகாலட்சுமியினுடைய கல்லூரி இந்த நாட்டு நலப்படை திட்டத்துக்கு சிறப்பாக இந்த 4 நாட்களாக செஞ்சிருக்கீங்க. அந்த வகையில் நாங்களும் இதில் கலந்து கொண்டு உங்களுக்கு ஒரு சில வார்த்தைகள், அதாவது கலை சொல்வதன் மூலம் கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய கலைப்பம் கிளைன் சார்பாக இங்கே நாங்கள் உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம். கலை மற்றும் இலக்கியம் ஏற்கனவே நீங்கள் 1ஆவதுலேருந்து படிச்சுட்டு தான் இருக்கிறோம். கலைகள் அத்தனையும் கற்றுக்கொண்டே இருக்கிறீங்க. கலைகள்னா உங்களுடைய விளையாட்டு கலைகள், மற்றபடி உங்களுக்கு படிப்பு சார்ந்த அறிவுபூர்வமான விளையாட்டுகள், அதாவது புது விளையாட்டுகள்ல இருந்து அறிவு சார்ந்த கதை புத்தகங்கள் படிக்கிற அந்த ஒவ்வொரு நிமிடங்களும் நீங்க படிச்சுக்கிட்டே இருக்கீங்க. நாங்களும் அதற்கு படிப்பதற்கு ஊக்குவிக்கும் விதமாகத்தான் விளையாட்டு துறையா இருக்கட்டும், இல்ல படிச்சு பட்டம் பெற்று நீங்க இன்னும் சிறந்த முறையில ஒரு ஆட்சியராகவோ அல்லது மருத்துவம் சார்ந்த வல்லுநராகவோ நீங்க வர்றதுக்கு இருக்கிறீங்க. நாங்க சொல்ல போறதெல்லாம் நீங்கள் மட்டும் இல்ல, படிக்கிறதுக்கு உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய உங்களுடைய தம்பி தங்கச்சிமாரா இருக்கட்டும், இல்ல உங்களுடைய உறவினராக இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் வாசிக்கக்கூடிய அந்த ஒரு சில நிமிடங்கள்ல நீங்களும் சொல்லிக் கொடுக்கணும். அதாவது கற்றுக்கொள்ளணும், அதை மற்றவங்களுக்கும் கற்பிக்கணும். ஒரு பொருள் இப்போ நம்ம சாப்பிடறோம் அப்படின்னு சொன்னாக்கா, நல்ல டேஸ்டா சுவையா ஒரு சாப்பாடு சாப்பிடறோம்னா அதை போய் வெளியே சொல்றது இல்ல, அந்த சாப்பாடை கூட இருக்கிறவங்களுக்கும் சாப்பிட சொல்றதுதான் அதனுடைய ஒரு கலை நுட்பம். ஒரு மிக சிறந்த ஒரு தொலைக்காட்சியோ இல்ல ஒரு விளையாட்டுகளோ ஏதோ இருக்கும்போது நம்ம மனசுக்குள்ள பிடிச்ச மாதிரியான அந்த சம்பவங்களை நம்ம எப்படி நம்மளுடைய சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும் நம்ம எடுத்து சொல்லி பிரமிப்பா சொல்லிட்டு இருப்போம். இந்த விஷயங்களை கேள்விப்பட்டா எவ்வளவு அருமையா இருக்குன்னு சொல்லி பூர்த்து போயிருப்போம். ஒரு மொபைல்ல ஒரு ரீல்ஸ் பார்த்தோம்னாக்கா அது நமக்கு மனசுக்கு பிடிச்சதுன்னா அதை எப்படி மற்றவங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம், அது மனசுக்கு பிடிச்சதுனால. அப்போ அதே போல நம்மளும் படிச்சு கொண்டிருக்கிற அந்த படிப்பு சம்பந்தப்பட்டதையும் நாளைக்கு உங்களுக்கு பிறகு இப்ப +2ல இருந்து காலேஜுக்கு வர போறாங்க, அவங்க திணறிட்டு இருப்பாங்க, என்ன படிக்கலாம்னு திணறுவாங்க. அப்போ நீங்க படிக்கிறது நல்லதா இருந்தா மட்டும்தான் என்னோட சேர்த்து நீங்க படிக்கவானே உங்களால சொல்ல முடியும். அதுவே நீங்க படிக்கிறது சரியில்லை அப்படின்னு சொன்னா இன்னொரு இடத்துக்கு போச்சிடலாம். இப்போ வெரைட்டியா ஏகப்பட்ட புத்தகங்கள் இருக்கு, அதையெல்லாம் நம்ம சும்மாவாச்சு வாசிக்கணும். அது கருத்து ஆரம்பிக்கதா இருக்கும், கருத்தோட படிக்கிறோம். இப்ப உங்களுடைய பாட புத்தகத்திலேயே அப்படித்தான், நீங்க வேண்டாம் விருப்பா கூட நீங்க படிக்கலாம், படிச்சுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். ஏன்னா உங்க வயசுல எனக்கும் பொண்ணு இருக்கு, பையன் இருக்காங்க. அப்போ வேண்டாம் விருப்பா கூட படிக்கிறாங்க. இதை படிச்சா என்ன, அதை படிச்சா என்ன வரும், ஒன்றும் தேவையில்லை, புரியல, இப்படிலாம் நிறைய கதைகள் இருக்கு. அதே போலதான் நம்ம சாதாரணமாக இப்ப அரசியல் சார்ந்ததெல்லாம் இப்போ இந்த ட்ரெண்ட்ல நிறைய பேர், ஏகப்பட்ட பேர் அரசியல் ட்ரெண்ட்ல பேசிட்டே இருக்காங்க. இப்படி ஒரு நடிகரோட பின்னாடியோ இல்ல ஒரு பெரிய ஒரு ஆளுமையுடைய பின்னாடியோ நமக்கு இவ்வளவு பணம் தர்றாங்க, இவ்வளவு பொருள் தர்றாங்க, இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அரசியல் சார்ந்து இன்னைக்கு அரசியல் தெரியாம யாருமே இல்லை. எல்லாருமே ஒரு அரசியலை கத்துக்கணும். எதை வச்சு கத்துக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, படிக்க வச்சு கத்துக்கல, காணொலி மூலமா கத்துக்கணும். ஆனா நீங்க படிக்கக்கூடிய புத்தகத்தை ஒரு வரலாறோ இயற்பியலோ ஒரு புவியியல் சார்ந்ததோ இப்படி ஒரு புத்தகத்தை படிக்கும் போது தங்களுடைய அறிவு நாட்டை முன்னோற்றுவதோ மட்டுமல்ல, நீங்களும் முன்னேறணும், உங்களுக்கு பிறகு இருக்கக்கூடிய உங்க தம்பி தங்கச்சிமார்களையும் முன்னேற்றணும். அவ்வளவுதான் வாழ்க்கை. இப்ப உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் நீங்க போறீங்கன்னாக்கா, அடுத்த ஸ்டெப்ல இப்போ செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிச்சுட்டு இருப்பீங்க. அடுத்தது என்னன்னு கேட்டாக்கா, நிறைய பேர் சொல்லக்கூடியது என்னவோ நாங்க திருமணம் பண்ண போறோம், அதோட வாழ்க்கை முடிவது அல்ல. இன்னும் நீங்க கத்துக்கிட்டதை மற்றவங்களுக்கும் சிறப்பா சொல்லிக் கொடுக்கணும்னா நாங்க இப்பவும் உங்கள்கிட்ட சொல்ல வந்துடுறோம். ஆக இதெல்லாம் இப்படி நடக்கிறதுக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னா, இன்னைக்கு நான் சொல்ற உங்களுக்கு கதைய உங்க தாய் தகப்பன்கிட்ட நீங்க என்னைக்காவது கதை கேட்டீங்களா அப்படின்னு சொன்னாக்கா ரொம்ப கம்மி. உங்க தாயோ தந்தையோ உங்களை மடியில வச்சு உங்களுக்கு புரியாத வயசுல வேணா கதை சொல்லியிருக்கலாம். இந்த சமயத்துல உங்களுக்கு யார் கதை சொல்ல போறா, கதை சொல்றா, அந்த கதையினுடைய பொருள் என்ன,
அது விளங்குமா? அந்த கதை உங்களுக்கு விளங்குச்சா விளங்கலையா, பிடிச்சதா பிடிக்கலையா, இதெல்லாம் ஆராய்வதற்கான நேரம் உங்களுக்கு இல்லை. ஆனா கதையின் மூலமாகத்தான் நம்ம வரலாறே வந்துகிட்டு இருக்கு. ஒரு கதையின் மூலமாகத்தான் திருவள்ளுவரை எடுத்துக்கிட்டோம்னா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் இருக்கிறாரு, அதெல்லாம் எப்படி கத்துக்கிட்டோம்? அப்பா சொல்லி, அம்மா சொல்லி, தாத்தா சொல்லி, அப்படி சொல்லி 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 கதைகள் மூலமாக தொல்காப்பியத்தை எடுத்துக்கிட்டோம்னா கதைகள் மூலமாக படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். பிறமற்ற கட்டபொம்மனை பார்த்து படிச்சோம்னா படிச்சவங்க யார் இருக்கும்? பிறமற்ற கட்டபொம்மனை பத்தி புத்தகத்துல படிச்சது கொஞ்சம் பேர். ஆனா காது வழியாக கதைகளின் வழியாக கேட்டது எக்கச்சக்கம். ஆக உங்களுக்கு நாங்க சொல்ல வந்தது, புத்தகத்தை வாசிப்போம், நேசிப்போம், புத்தகத்தை புரட்டுவோம், படிப்போம், அதை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுப்போம் என்ற வழியிலே இன்றைக்கு ஒரு கதை சொல்லல் நிகழ்வு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் தரவைக்குளம் கிளை, நீங்க வந்து தரவைக்குளத்துக்கு வந்து இந்த நாட்டு நல பணி திட்டங்கள் செய்யக்கூடிய இந்த அருமையான வேலையில உங்களுக்கும் ஒரு சில கதைகள் சொல்றதுக்கு எங்களுடைய கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய உறுப்பினர் பாலு கிருஷ்ணன் வந்திருக்கிறாங்க. அதையெல்லாம் விட சிறப்பாக குளத்தூர்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய எழுத்தாளர் கரசல் அன்பழகன் நல்ல வந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து எழுத்தாற்றலையும் ஒரு பேச்சாற்றலையும் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஒரு முக்கியமான நபர். அவங்களாம் உங்ககிட்ட அறிமுகப்படுத்தி அவங்க வாயால உங்களுக்கு ஒரு கதைகளை சொல்லி அதுக்கான விளக்கங்களை சொல்ல போறோம். உங்களுக்கு புரியும்படியா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்சமா ஒரு சின்ன கதை சொல்றதுக்காக நம்மளுடைய உறுப்பினர் பாலகிருஷ்ணபுரம் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன்.